இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்டு வீடியோ பார்க்கலாம். பார்க்கலாமா? ஓகே. ஒரே வெறுப்பாக இருக்கு எனக்கு. என்ன கூட படித்த பிறகுலாம் நல்லா செட்டில் ஆகிறாங்க, ஒவ்வொருத்தனா அங்கங்கே வேலைக்கு போகிறாங்க. நான் தான் வெட்டியாக சுற்றிட்டு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. கூட இருந்த பிறகு இப்போ கிளம்பிட்டேன், சென்னைக்கு வேலைக்கு போகிறான். நான் மட்டும் இப்போ தனியாக சுற்றணும். என்ன வந்து என்கிட்ட வந்து இந்த குழம்பு குழம்பிட்டு இருக்க? யார் தெரியுமாடா? நம்ம பரம்பரை தெரியுமாடா? பரம்பரையா? உங்க ஐயா என்னது? நம்ம பாட்டை எப்படி பண்ண எப்படி வாழ்ந்தா தெரியுமாடா உனக்கு? பாடுற பத்தி தெரியாது. என்னடா நீ குடும்ப வம்ச வரலாறு பத்தி தெரியாம பொழுது புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன? டேய், கால விடுடா. அப்படி ஒருத்தங்க அனுப்பி விட்டுருவேன். நல்லா இருக்கு. இப்போ பாருங்க எப்படி வர்றேன்னு. யோ, என்ன அவங்க மாமாவை தெரியுமா தாத்தா தெரியுமா கேக்குற? அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல பொரிகடல் கடை போட்டுருந்தாரு. அவங்க ஐயா பொண்டாட்டி சோறு போடலன்னு வள்ளலார் மடத்துல போய் சோத்த வாங்கி தின்னுட்டு அங்கக்குள்ளே படுத்து இருந்துருச்சு. என்ன வரலாறு? ஏன் வரலாறை பத்தி தெரியாதவங்க எல்லாம் வந்து நான் பேசவே கூடாது. அப்படியே உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்குறான். அந்த வீரம் அந்த கம்பியம் அப்படியே இருக்குடா. பரம்பரைடா நீ. ஐயோ இருந்தப்போ எங்களை இப்படிதான் கெடுக்கிறாங்க. எவ்வளோ டீசெண்டா எவ்வளோ, அதாவது பயங்கர அந்த டிஷர்ட்லாம் போட்டு இருந்தவனை வைத்திய மாதிரி ஆக்கி விட்டு ஒரு காப்பு வேற. கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்த, என்னடா ஆச்சு உனக்கு? வெள்ளை சட்டை, கைய காட்டு, காப்பு, குங்குமம், சேப்பு ஒரு மாதிரி இருக்கு, வெள்ளை சட்டைக்கு ஜீன்ஸ் பேண்ட். டேய் போனானே, அது ஆதிக்க குரூப்போட ஸ்டார்டர் பேக் மாதிரி வந்திருக்கு. என்ன மேட்ரு? என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு? அப்புறம் நான் வந்து அதுக்குள்ள இறங்கிட வேண்டியதான். என்ன இறங்குன நீங்க? நாங்க என்ன இங்க வரலாறு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சு உனக்கு? தெரிஞ்சுட்டு இறங்கிட்டேன் நான். இப்ப அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க நீங்க? ஒண்ணும் பண்ணல, சும்மா வந்தேன். சரி கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னாங்க. பால் பாக்கெட் வாங்கினதுக்கு கஞ்சி பச போட்டு சட்டையா? எப்பவும் அப்படிதான் போட்டுருப்பேன் நானு. ஐயா டேய், ஸ்கூல் வரைக்கும் ஒன்னாதான் இருந்தோம். WWF கேம்லாம் மறந்துட்டியா? டேய் உனக்கு செட்டே ஆவடா, ஏன்டா அப்படிலாம் தெரியற? நார்மலா மாறறா. ஏன் நான் செட் ஆகாததான். அண்ணே வாங்கண்ணே. நான் வந்துட்டேன், வரேன். மாறறாவன் பழக்கம் இவனா பழக்கம். இவன் எப்ப அவனுக்கு பழக்கமானா? வா என்னடா அது? டேய் வந்துட்டுங்களா பேர்லாம் போட்டு அந்த ஃப்ளெக்ஸ்ல ஓ மூஞ்சியை போட்டு வச்சிருக்காங்க. பழக்கம்ல எல்லாமே. பழக்கம் யார் இவங்களா? ஆமா பழக்கம் இருக்கு. வீணா ரொம்ப மோசமானவங்கடா. ஒவ்வொருத்தரும் கொலைக்கேஸ் இருக்கிறாங்க இவங்க மேல. பழக்கமாயிட்டாங்க. இப்பதான்டா வெளியே வந்தான் ஒருத்தன், மறுபடியும் உள்ள போயிடுவான்டா அவன். உன் போட்டோலாம் போலீஸ் பிடிச்சு வச்சிருக்கும்டா. நாளைக்கு கேஸ்னா இதுல உள்ள எல்லாத்தையும் பிடிப்பாயிடா. தம்பி சரி போ. பழக்கம் யார் இவன்? தம்பி டேய் அவன் ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கான். அவன் உனக்கு பழக்கமா? எல்லாம் பழக்கம் தான். பாய்ஸ் பார்க்க மாட்டேன், எல்லாரும் நான் பழகுவேன். வா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தம்பி என்ன ஏடா பங்கு வச்சுட்டா சூப்பரு. கையில காப்ப காணா, எங்கடா நெத்தியில ஐயோ நான் வேற வச்சிருக்கேன் பங்கு. எங்கடா என்னடா எத்தனை அப்படின்னு ஒளிப்புவாங்க. போடா அதை வரேன். என்ன யாருன்னு தெரியுமா உனக்கு? அண்ணன் கூட இருக்கீங்க. வரேன். இவன் அண்ணனா? டேய் என்னடா உன் அண்ணன் என்னங்கற? நீ அமைதியா இருக்க. பழக்கம்னு வரப்ப எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஊர்க்காரங்க அப்படித்தான். ஹலோ அண்ணா நம்ம பழக்கக்காரங்க இடத்துல போட போயிட்டாங்க. பழக்கக்காரங்களையா? ஆமா. பழக்கக்காரங்களுக்கு ஒண்ணுனா நான் விட மாட்டேனே. வந்துடுறேன். நீங்க போங்க. பழக்கத்துக்கு ஒண்ணுனா நான் என்ன பழக்கத்துக்கா அந்த அளவுக்கு இறங்கிட்டியா? இறங்கிட்டேன். அப்படி என்னடா பழக்கம்? கஞ்சா பழக்கம். கஞ்சாவா? போதை பழக்கமா? பழக்கமா? அதான் அடிக்கும்போது ஒரு தடவை பழகி அப்படியே பழக்கம் நீயே இந்த பழக்கம் சொன்னீங்கடா. இந்த பழக்கத்துக்காக கொலை பண்ற அளவுக்கு போற நீங்க? இல்ல சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக. சொல்றத கேளு, லிஸ்ட்ல வந்துருவா. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படத்தை பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கீங்க. செகண்ட் ஹாஃப்னு ஒண்ணு இருக்கு. இப்படி போகணும் இல்லனா இப்படி போகணும். பாத்துக்கடி. படம் பாத்திருக்கீல்ல? செகண்ட் ஹாஃப் பாரு. என்னடா ஏரியால என்னவா? அதானே அந்த ஸ்ரீகாந்த் அடிச்சு விட்டானே. ஸ்ரீகாந்தா? ஆமாண்ணே. ஸ்ரீகாந்த் நம்மள மாதிரி திருறானா அவன்? என்னடா சொல்றீங்க? ஸ்ரீகாந்த் அம்மா எப்படிண்ணே? கைய போடுறான் நானு. ஆமாண்ணே. என்னடா தம்பி கைய பாக்கணும்டா. எல்லா கம்பெனி நம்ம கேக்குது, அத பாக்கணும்டா நீ. என்னையாச்சு? ஸ்ரீகாந்த் அடிச்சிட்டாரா? கர்பூஜிக்கு போட்டு திருப்பி போட்டு அடிக்க போறீங்களா? அதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏதோ தெரியாம லக்லெஸ் கேப்டன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொன்னதுக்காக போட்டு அடிச்சிட்டாரு. அதுக்கெல்லாம் போட்டு நீங்க இன்னைக்கு வந்து பழியாம கூடாது. அது
இல்ல மேட்ரு என்ன என்னன்னா தீக்காது எங்க ஆளுங்க தெரிஞ்சு போச்சு. உங்க ஏரியா பையனா? எங்க ஏரியா பையன் கிடையாது, எங்க ஆளுங்க தெரிஞ்சிருச்சு. உங்க ஆளுங்க அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? கையில போட்டுருக்காங்களா கொடி கலரா? டேய் அண்ணே என்ன நீங்க உங்க ஆளுங்க கொடின்னு நினைச்சிட்டீங்களா? உங்க இந்த அமைப்பு நினைச்சு அது கண்ட்ரியா? ஆமா நாங்க கூட்டம் தானே. நாங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். எங்க பாருங்க பிரெஞ்சு பேண்ட்ங்கிறது கலர் கலரா கிடைக்குது. அத வாங்கி 2 கலர் காம்பினேஷனா போட்டு பேரே பிரெஞ்சு பேண்ட்னே. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அது உலகத்துக்கு எங்களை பொறுத்து கோடு இருக்கு. நாங்க என்னன்னா 2 கலர் கட்டுவோம். அது கிடைக்கலையா சாமிக்கு 2 கலரா கட்டுவோம். நாங்க பாத்தியார் தான் சொன்னா வச்சுக்கோங்க, சாமிக்கு அக்க கூடாது அப்படின்னு ரிபல் பண்ணுவோம். நாங்க பல கண்ட்ரி கூடிய கம்யூனிட்டி கூடிய மாத்துறதுக்கு பதிலா இருக்கிற பசங்களுக்கு உருப்படியா தம்பி 10th நல்லா மார்க் எடுக்கிறேன், வாடா நான் டியூஷன் எடுக்கிறேன், நம்ம கம்யூனிட்டில படிக்கிற வைக்கிறதுக்கு ஒரு டியூஷன் எடுக்கிற டீச்சருக்கு வந்து நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன், அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம்னா ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்த்து விடலாம், ஒரு மிலிட்டரிக்கு சேர்த்து விடலாம். இல்ல இதுவும் இல்லையா, சரி ஐடி ஏதாச்சும் போறாங்கன்னா அதுக்கு ஏதாவது சேர்த்து விடலாம். எதுவுமே இல்லையா, ஒண்ணுமே உருப்படா போனோம்னா ஐடிஐல சேர்த்து விட்டாச்சு ஃபிட்டர் வேலைக்காச்சும் அனுப்பி விடலாமே. இல்ல அது ரைட், எங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும்ல. எங்க செட்டுக்கு ஆள் இப்ப என்ன புடுங்குறேன்னு உனக்கு துணைக்கு ஆள் வேணும். சும்மா அப்படி போறேன் வரேன் இருக்கேன் மாசா போறோம் இல்லையா? எதுக்குடி வேலை பாக்குறதுக்கு பழைய தலைமுறை நல்லா தெரிஞ்சுக்க. உனக்கு பார்க்க 20-25 வயசு மாதிரி தான் தெரியுது. ராக்கு கண்ணு வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. அவனே பொழப்புக்கு ஆள் என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட உங்களுக்கு போட வேண்டி வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. என்ன அங்க பாரு பொட்டா என்ன திருத்த முடியாது. அண்ணே சீக்காந்து என்ன அண்ணே சீக்கிரம் அடிச்சு போட்றோனே. அம்பளமா கைய கால அடிச்சுறோமே. ஏய் வேண்டாம் சும்மா போய் என்ன நாங்க தம்பி மேல கை வச்சா நாங்க வரோம்டா அப்படி சும்மா தட்டிரோனே. போயிட்டு வாடா. பாவம் நல்ல பையனா, பாவம் ஸ்கூல் படிக்கிறப்ப வடிவேல் காமெடியை பாத்துக்கிட்டு நல்லா பசங்களோட எல்லாம் வெடி போட்டுக்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த பையனா. அவனை கூப்பிட்டு ராக்கு கண்ணுலாம் வைக்க ஒரு மாதிரி பயமா இருக்காது. பண்ணாதடா அந்த மாதிரி. என்ன பண்ணாதீங்க, என்ன சும்மா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கடமைங்க. என்ன கடமை? அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கணும். நீ தான் திரும்ப போயிட்டா அவங்களே சுட்டு தொலையா. நான் போயிட்டு துணைக்கால நம்ம தனியா போய் அந்த பக்கம் ஒருத்தர் தரித்திரமானா எல்லாத்தையும் தரித்திரமாக்கிறது. உள்ளூர்ல இருந்து நாசமா போயிடுவாங்க. வெளியூர் போனா உருட்டுருவாங்க. அது நடக்க கூடாது. அதான் தற்குறியாவே இருக்கணும். செகண்ட் பிளாக் செந்திலே வெளில வந்துட்டாங்கயா. நிறைய பேருக்கு இதான் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் வண்டியில என்ன பண்ணிருக்க? போலீஸ் வண்டியில என்ன பண்ணிருக்க? போலீஸ் ஸ்டேஷன் ஐயா. செகண்ட் பிளாக் செந்திலே வெளில வந்துட்டாங்கயா. செகண்ட் பிளாக் செந்திலி செல்ல விட்டு வெளியே வர்றாரா? செகண்ட் பிளாக் செந்திலி செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆனாரு தெரியுமா? நல்லா கெத்தா வந்தாரு, இப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்கார வச்சிருவாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கு இருக்காரு தம்பி. உன் மூஞ்சிலாம் பார்த்தா ஏதோ இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறேன்னு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன எங்களை பத்தி உனக்கு தெரியாது, வேற மாதிரி ஆயிடும். என்ன தெரியாது? என்ன இதுதான் சொல்ல வர்ற? வரலாறு என்னன்னு தெரியுமா? இந்த கம்யூனிட்டிக்கு பேர் எப்படி வந்துச்சு? உங்க தலைவர் யார்? இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் இருந்திருக்காங்க? கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்? புரியுதா இல்லையா? சொல்லு. அந்த இயக்கத்தோட கொள்கை அதெல்லாம் தெரியாது. சொல்லு. நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு. கொள்கை என்ன சொல்லுப்பா. எவனாவது நானால எங்க ஆளுல கல்யாணம் பண்ணானா அவன கொள்கை. அதுதான் எங்களோட ஒரே கொள்கை. இது என்னடா ஒருத்த வீடியோ எடுக்கறா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க போலயே. தம்பி அப்படியே போய் எடுத்து நான் நடந்து வரேன். அப்படி மாசா ஓ இது பார்த்தேனா கோயம்புத்தூர்ல ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. யாராவது காப்பாத்துங்கன்னு. என்ன வண்டி வாய் பேசுது? வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ கார் பேசுதா? GTA San Andreasல மண்டைய கட்ட மாதிரி கட்டிருக்கான். இது என்னடா இது? வேங்கி கட்ட மாதிரியே இல்ல. என்ன நைட்டி தலையில கட்டிட்டு வந்திருக்கான்? யாருடா நீங்க எல்லாம்? நாங்க இதுக்கு குரு பூஜைக்கு போயிட்டு அது எந்த பூஜையோ பண்ணிட்டு போங்கடா. அதிக வண்டியை அபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அபியூஸ் பண்றா? ஆமா அப்படிதான் தெரியுது. இப்படி போறீங்களா? ஆமா கல்யாணத்தை பண்ணி தொலைங்கடா. வண்டியை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. சைடுல ஒருத்த போறான், பின்னாடி ஒருத்த போறான். ஐயோ எங்க அளப்பறை காட்ட வேணாமா? அளப்பறை காட்டுறீங்க, வண்டி அபியூஸ் பண்றீங்க. வண்டி என்ன அபியூஸ் பண்ணாங்க? நீங்க கணக்கு வர வச்சிருக்கீங்களா? ஐயோ அது இருக்கட்டும். அதனால வண்டி வின்சென்ட் முதல்ல போட்டோ ஒட்டி இருக்கீங்க. எப்படா ஏத்து
பாத்துல வர்றவன் தெரியும். பார்த்து ஓட்டுறான். நாங்க பார்த்து ஆமா ஆமா ஒட்டியிருக்காங்க பார்த்து மொத்தம். கவர்மெண்ட் 50% டிண்ட் ஓட்டினாலே ஃபைன் போட சொல்லிருக்கு. ஆமா. என்னடா இதெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ வா, எங்க ஆளுங்க எது பண்ணாலும் என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் ஒரு குத்து குத்திக்கிறேன்யா. குதிக்க. போலீஸ் என்ன தம்பி ஒரு மாதிரி கலங்களா வரி என்னப்பா? அக்கா ஒருத்தனை லவ் பண்ணிருச்சேன். லவ் பண்ணிட்டான். ஆமாண்ணே. தம்பி மேயறது வனம் மறந்தாலும் சேர்றது நம்ம இனமா இருக்கணும்டா. டயலாக் மாதிரி இருக்கேனே. ஆமா 2 பேரும் எழுத விட்டுருக்கல உட்காந்து. அப்படியாண்ணே? ஸ்கிரிப்ட் நம்ம எழுதிட்டு இருக்காங்க டயலாக்லாம். நான் 2 பார்த்து சொல்லிட்டேன் வந்துட்டேன் நான். என்னண்ணே பண்றது? நம்மளால இல்லடா. நம்ம இல்லண்ணே. இல்லண்ணே. அவ்வளவுதான்டா. டேய் இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா ஒண்ணு அக்கா இருக்க கூடாது, இல்ல அந்த பையன் கூடாது. அப்படி இல்லனா தான் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் கௌரவம் மரியாதை. அண்ணே அப்ப ஊர்ல மாமா அவன் கூட இருக்கவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. அவன்தான் நீ இப்படியே திரிய பழக்க கூடாது, நிப்பாட்டிக்க நீ. ஏன்னா நீ வந்து இப்படியே திரியுற மாதிரி பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. அந்த பையன் படிச்சிருக்கான், நல்லா வேலை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் உன் பழக்க வழக்கம் நமக்கு வேணாம். பொண்ணை பார்த்து போய் கெட்டு போயிடுவாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? அசிங்கமா இருக்கா தம்பி? சொல்லாதீங்கண்ணே. இல்லடா தம்பி பார்த்து அண்ணே நான் நம்ம இனத்துக்காக என்ன வேணா பண்ணுவேனே. ஏன்னா சொல்றதே வேற ஒண்ணும் செய்ய மாட்டேடா. அண்ணே நான் செஞ்சு காட்டுவேனே. இந்த 8 குத்தி எல்லாம் வேணா பாத்துக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்தா ஓ அண்ணன் இப்படி பண்ணானா நம்ம இப்படி பண்ணான்னு போவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஆமா இவர்தான்ப்பா. ஓகே அண்ணே அண்ணே இருங்க நான் வரேனே. போடா. வாய் மீற வச்சு சும்மா இல்லாம எதுக்கு அவனை என்னென்னமோ வச்சு ஏத்தி விட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் லவ் பண்றாங்க. நம்ம வேற ஆள என்ன பண்றது? இங்க பாரு, நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும். அவன் யார் லவ் பண்ணா எனக்கு என்ன? நீ என்னமோ அந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி என்ன ஏத்தி விட்டு இருக்கா? ஏரியால ஃபார்ம் ஆயிட்டேன் கோபி. ஃபார்ம் ஆயிட்டியா? ஏரியால ஃபார்ம் ஆயிட்டு இந்த மாதிரி 4 பேர் சொன்னாதான் அவரு நாளைக்கு பேங்க்குக்கு போனா கேஷ் ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது. இது ஃபார்ம் ஆமா. உலகம்ங்கிறது இவ்வளோண்டு கிடையாது, ரொம்ப பெருசு. நீ இந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கத்து டாக்ஸி ஸ்டாண்டுன்னு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கடா. அதான் அதுக்குள்ளேயே தான் வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எவ்வளவு இதெல்லாம் போய் சம்பாதிச்சு இந்த மாதிரி உலகத்தை சுத்தி பாருங்க. உலகம் ரொம்ப பெருசுடா. அதான் அப்புறம் அம்மா இருக்காங்களா? இதனால நம்மளே இருக்காங்க. ஒண்ணு வீல திருத்த முடியாது. தெரிஞ்சு முடியும். நாசமா போறக்கான வரடா சிங்கா குட்டி. என்னடா இது? பொருள்ண்ணே. என்ன தம்பி? அண்ணே அக்கா லவ் பண்ணனும் கொண்டனே. கொன்னுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே. சரண்டராவே தம்பி. அதுதான் தெரிஞ்சே தெரியாமல இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்த பண்ணா தம்பிங்கிற கதையை பூரா தம்பிகிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிடுறேன். அண்ணன் வெளியே இருந்து நான் காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சா பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சறேன். பேக் அடிச்சான் பாரு. இவன் தான் ரேவஸ்டியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. ஆனா இத பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கோ லவ் பண்றதுக்கோ யோசிக்கும்லனே. இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கன்னா உங்கள மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப் நல்லாவே இருக்க முடியாது. சரி போ போ. இந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. ஒரு நிமிஷம் நீ ஒன்னும் கொல்லப்படாத. இன்னும் 2 பேர் இருக்காங்க. வெயிட் வாஷ் பண்ணி அவங்கள அனுப்பிடுறாங்க. ஓடி விழுந்து அசிங்கம்னே. நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு மிளகா பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரா நின்றுக்க வேண்டியது. ஆமா. நேரடியா அவனே கையை கத்திய கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுக்க வேண்டியதானே. கேட்டா வீரனா? மூஞ்சில அடிச்சிட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. வீரம்னு பில்டப். இங்க பாரு இந்த வீரம் வேதாளம்லாம் எங்களை காட்டாது. இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறீங்க? இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம காத்தி கொடுத்துக்கிற நீ. என்னையா இதுல வீரம் இருக்கு? இவ்வளவு நீளத்துக்கு அருவா வாங்கி வச்சுட்டா அவனா வீரனாயா? எங்க வீட்டுல கொண்டா தேங்காய் விட்டுருக்காங்க. எடுத்து போட்டா வீரமா? இந்த வீடியோ போடுற தற்குறிங்களுக்கெல்லாம் ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான்னு போடுறீங்களே, உங்களுக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? இவன் வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லீட்டா போக வேண்டியது, ஸ்டேட் லெவல் அத்லீட். அவன் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான்னு தெரியுமா? கோச்சு அவன் போனா ஜெயிலுக்கு போயிட்டானே. நல்ல அத்லட்டா வந்து ஏதோ நல்ல வேலையில போய் செட்டில் ஆக வேண்டியவன் ஏதோ ஒரு பைத்தியக்கார பிள்ளை ஏதோ ஒரு இதை பேசுறி இவனோ ஏத்தி விட்டுருக்கான். ஏத்திட்டு இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, செத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து ஏத்தி விட்டான் பாருங்க, அவன் நிம்மதியா இருக்கான். கம்முன்னு போயிடுவாங்க. நம்ம வீட்டுல நடந்த கம்முன்னு போவோம். ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாம். நீங்க தப்பு பண்ணானா தம்பி அவன் அவசரப்பட்டாங்கிற வார்த்தை வந்துச்சா தெரியாம கேக்குறாங்க. அவசரப்பட்டுட்டான் அப்படி கூட சொல்ல மாட்டான். அவன் மேலேயும் ஒரு நியாயம் இல்ல, அவரு பக்கத்து ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை நீங்க பாக்கணும். இங்க பேசாதீங்க, பேலன்ஸா பேசுங்க. போங்க அந்த பக்கம் போங்க. நீங்க போங்க. அவன் பக்கத்து ஒரு நியாயம் இருக்குங்க. அவன் கையில எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை தூக்கி வெட்டி இருக்கா. அந்த கத்தியை கொடுத்தது யாரு? கத்தியை ரெடி பண்ணவன் யாரு? அவனை பிடிச்சி உள்ள போறீங்க. அந்த ரேஞ்சுக்கு வரப்போற நீ இப்ப அதான் சிக்னல் குடுக்குறாங்க. இப்ப பாருங்க, நானும் பேசி வச்சிருக்கேன். நானும் அந்த மாதிரி ஆளதான் காமிச்சிக்கிறீங்க. அதான் இப்ப இல்ல அப்படி கிடையாது. எவ்வளவோ நல்லது பண்ணலாம், போய் அதை பண்ணுங்க. தேவையில்லாம ஏங்க போட்டுக்கிட்டு வீர போட்டு வாங்குறீங்க. செத்து போயிட்டாங்க. போங்க, உயிரெல்லாம் சாதாரணமா வந்துருமா? போங்க.
என்ன இருந்தாலும் அவன் பக்கம் போங்க நீங்க என்ன நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு இப்ப? சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பரிதாபங்கள் முன்னா அந்த அரசியல் இதெல்லாம் பண்றதோட இது பயங்கரமா ஆமா, இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு வீடியோ ஆமா ரொம்ப பண்ணிருக்காங்க. நாள் கழிச்சு இந்த மாதிரி பேசுறது நல்லா இருக்கு. இது வந்து தேவை கண்டிப்பா ஆமா, நிறைய ஆமா. பேருக்கு புரிதலே இல்லாம இருக்காங்க. அதான் கிட்டத்தட்ட சொல்ற மாதிரிதான், அந்த தெருக்குள்ளேயே சுத்தி கெத்து காட்டிட்டு அங்கேயே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் இத்தனை ஊர் இருக்கு, இத்தனை இடம் இருக்கு, அதை சுத்தி பார்க்கணும். அதாவது இப்போ அந்த இதுல இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை, அதாவது அவங்க படிப்புக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சாப்பாடுக்கு நிறைய அவங்க இதுலயே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்போ ஏதாவது வேலை வாங்கி தர்றதுக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இதுக்கு வேணா முந்திரி கொட்டை மாதிரி வந்து அதெல்லாம் பண்றதுக்கு ஏத்தி எதுக்கு விட்டு லைஃபுக்கு எடுத்து அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, இது தேவையில்லாம ஒருத்தவங்களை ஏத்தி விட்டு அவங்க, அதாவது கண்டிப்பா இது வந்து அவங்க சுத்தி இருக்கவங்க அவங்க ரிலேட்டிவ் யாராவது மூட்டி விட்டு, அதாவது இதெல்லாம் மானக்கேடு இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லியே அவங்களுக்கே இல்லாதது கூட ஆமா. வர வச்சு அவங்கள இது பண்ண வச்சிடுறாங்க. இது என்னன்னு தெரியல. அதான் சொல்ற மாதிரி இதையும் வீரன் நினைச்சு இதையும் நான் பார்த்தேன். நம்ம comments அவங்களுக்கும் எல்லாம் இல்ல அந்த கொன்னவரையும் வச்சு இப்பவும் ட்ரெண்ட் பண்ணி அவங்களையும் பெரிய வீரன் வீரன் யாகி போட்டுக்கிட்டு மாரி இருக்காங்க. ஆமா போட்டு. அதான் மிளகா பொடியை அடிச்சு மூஞ்சில அடிச்சு பின்னாடி குத்தி, அதாவது சொல்றல, அதாவது கோழையோட கேவலமா கொண்டதுதான் வீரனா, இதுக்கு வேற ஏதாவது சொல்லிடலாம். இந்த அளவுக்கு கேவலமா தான் பண்ணியிருக்காங்க. அது வீரன்னா அதான் ஒருத்த கத்தி கொடுத்துட்டு சண்டை போட்ட மாதிரி வீரன் பேசிக்க வேண்டியது. முன்னாடி இந்த மாதிரி நடந்தது ஓகே, இப்பயும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. தற்கொலைங்க இருக்கதான் செய்யறாங்க. அது படிச்சும் அதான் இப்படிதான் அந்த ஒண்ணும் அளவுக்கு முன்னேறாமே இருக்காங்க. அதான் இவங்களே முன்னேற விடாம அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணி முன்னேறாம இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆமா இருக்கு. உண்மையில இத நம்ம எங்க போய் யார்கிட்ட சொல்றதுக்கு அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு. ஆமா, இன்னும் திருந்தி மாறணும். இப்படியே ஆமா. இருந்தீங்கன்னா வேஸ்ட், உங்க லைஃபே வேஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள்னா ஒரு 20 வருஷம் இருப்போமா, 50 வருஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்ந்துருவோம். இதையே பேசிக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு உட்காந்துட்டு ஆமா, ஆமா. போறாங்கன்னு. பரிதாபம் உண்மையிலேயே உண்மையா பயங்கரம், சூப்பர். சூப்பரா பண்ணிட்டான். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.